இந்த ஆப்ரேஷன் டெத்னு சொல்கிற நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கல் காம்ப்ளிகேஷனால டெத் ஆகிறது இல்லை, அனஸ்தீஷியா ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்லையும் பேஷண்ட்ஸ் ஆன் டேபிள் டெத் ஆவாங்க. அனஸ்தீஷியாவில் அந்த பையன் வெளியிலே வரலைங்க, டியூப் தலையை போட்டு பிச்சுக்கிறாரு. அப்புறமா தான் ஒரு முக்கியமான ஃபைண்டிங் கேட்குறோம். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கோமுட்டி செட்டியார்ன்ற குரூப்பை சேர்ந்த கோமுட்டி செட்டியார் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோமுட்டி செட்டியார்களுக்கு சக்சினைல் கோலினெஸ்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் டெஃபிஷியன்சி இருக்கும். இந்த என்சைம் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு சக்சினைல் கோலின் இன்ஜெக்ஷனை போட்டிங்கன்னா அவங்க அனஸ்தீஷியாலேருந்து வெளியில் வரவே 2-3 நாள் கூட ஆகலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஓடுறது ஒரே ரத்தம் ஒரே சதை தானே. டாக்டராக இருந்துட்டு நீங்கள் போய் ஜாதியை பற்றி பேசலாமா அப்படின்னு இந்த வீடியோவை எனக்கு நிறைய பேர் அனுப்பி விளக்கம் கேட்டிருந்தாங்க. மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா ரேஸ் அண்ட் எத்னிசிட்டி ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆப்பிரிக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹீமோகுளோபினில் சிக்கிள் செல் அப்படின்னு ஒரு டிஃபார்மிட்டி இருக்கும். அதாவது ஹீமோகுளோபின் இப்படி ரவுண்டாக இல்லாமல் சிக்கிள் மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேரியாலேயே ஃபால்சிபேரம் அப்படின்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அது ஹீமோகுளோபினுக்கு உள்ளே போய் உட்காந்து தான் மல்டிப்ளை ஆகும். இப்படி சிக்கிள் செல்லாக இருக்கிறதுனால அதால் மல்டிப்ளை ஆக முடியாது. ஸோ ஆப்பிரிக்க மக்களுக்கு, அதுவும் இந்த குறிப்பாக சிக்கிள் செல் உள்ளவங்களுக்கு ஃபால்சிபேரம் மலேரியாவோட பாதிப்புகள் குறைவாக இருக்கும். 2வது எக்ஸாம்பிள், ஃபாரினர்ஸ்லாம் நிறையா குடிக்கிறாங்க, டெய்லி குடிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. ஆனால் நம்ம ஆசிய மக்கள் குடித்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் அவங்களுக்கு ஹேங் ஓவர் சிம்டம்ஸ் அதிகமாகிடுது. ஆசிய மக்களுக்கு ஆல்டிஹைட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படிங்கிற என்சைம் இயற்கையாகவே கம்மியாக இருக்குது. அதை நம்ம ஏசியன் ஃப்ளஷ் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் அனஸ்தீசியாவுக்கு பயன்படுத்தக்கூடிய சக்சினில் கோலின் அப்படிங்கிற மருந்தை நம்ம உடம்பு பயன்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய சூடோகோலின் எஸ்டேஸ் அப்படிங்கிற என்சைம் கோமுட்டி செட்டியார்களுக்கு மட்டும் கிடையாது, பர்ஷியன் ஜூஸ்க்கும் அது குறைவாக இருக்குது, இஜிப்தியன்ஸ்க்கும் அது குறைவாக இருக்குது. கோமுட்டி செட்டியார் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டாக சொல்லாமல் ஆரிய வைசியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 2-4% மட்டும்தான் இந்த குறைபாடுகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக பிசிஹெச்சி அப்படிங்கிற ஜீன் மியூட்டேஷன் உள்ளவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது. இதை நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் அவங்கள்ட்ட நீங்கள் எந்த ஜாதின்னு கேட்குறது சரியான்னு கேட்டால் சரி கிடையாது. நான் என்ன ஜாதி அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட ஜாதியை பற்றி பேசினதே கிடையாது. நான் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் என்னுடைய குழந்தைங்களுக்கு நோ கேஸ்ட் நோ கம்யூனிட்டின்னு சர்டிஃபிகேட் வாங்கலான்னு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதிர்கால சந்ததியினர் நிறைய பேருக்கு அவங்க என்ன ஜாதினே தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் கோமுட்டி செட்டியாரா அப்படின்னு அவங்க ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது சரியாக படலை. சூடோகோலின் எஸ்டேஸ் அப்படிங்கிற என்சைம் குறைவாக இருக்கா, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் இருக்குது. இன்னொரு கிளாசிக்கல் டெஸ்ட் இருக்குது, டிபுகெயின் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சூடோகோலின் எஸ்டேஸோட என்சைம் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு சக்சினைல் கோலினுக்கு பதிலாக வேறு அனஸ்தீசியா மருந்துகள் நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னும் அட்வான்ஸாக போகணுன்னா பிசிஹெச்சி மியூட்டேஷன் சொன்னேன் இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுலாம் டெஸ்ட் வந்துச்சு. எப்படியும் ஒரு பேஷண்ட் நம்ம அனஸ்தீசியா கொண்டு போகிறோம், சர்ஜரி கொண்டு போகிறோம் அப்படின்னா ப்ரீ சர்ஜிக்கலாக அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் எடுப்போம். அதில் இந்த டெஸ்ட்டையும் சேர்த்து பார்த்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு.